ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்ட்ரீட் வாக் ஆஃப் அம்ரிஸ்டர். அம்ரிஸ்டர் அப்படிங்கிறது பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த பர்டிகுலர் பிளேஸுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த அம்ரிஸ்டர்லேருந்து நம்ம பாகிஸ்தான் ரீச் பண்ணுறதுங்கிறது வந்து ஜஸ்ட் 25 கிலோமீட்டர் தான். ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டரான அட்டரி அப்படிங்கிற அந்த பிளேஸ்லேருந்து இந்த அம்ரிஸ்டருங்கிறது ஒரு 25 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. அட்டரி அப்படிங்கிறது வந்து தட்ஸ் ஆல்மோஸ்ட் பார்டர் டு பாகிஸ்தான். அட்டரியிலேருந்து நம்ம லாகூர் போனோம் அப்படின்னா இன்னொரு 25 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னாலே பாகிஸ்தானுடைய கேபிட்டல் சிட்டியான லாகூர்க்கே நம்ம வந்து ரீச் ஆயிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுற ஒரு ரேஞ்சில் தான் இந்த அம்ரிஸ்டர் வந்து பாகிஸ்தான்லேருந்து கனெக்டடாக இருக்குது. பாருங்கள், அந்த அம்ரிஸ்டருடைய ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் a 24/7 ஓப்பன் சிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இட்ஸ் அ ஹோம் ஆஃப் த கோல்டன் டெம்பிள். கோல்டன் டெம்பிள் ஓப்பன்ஸ் 24/7. அதனால் இந்த அம்ரிஸ்டருங்கிற இந்த ஒரு சிட்டியும் வந்து 24 மணி நேரங்களும் வந்து எப்பவுமே அலைவாக இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. யூஸ்வலாக நம்மளோட ஸ்ட்ரீட்ஸ்லலாம் தார் ரோடு போட்டிருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ரோட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த பில்டிங்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இட் வாஸ் வெரி அமேசிங் டு எக்ஸ்ப்ளோர் அ ஸ்ட்ரீட் வாக். போயிட்டு நீங்கள் வந்து ஒரு விண்டோ ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா வந்து டெஃபினெட்லி அம்ரிஸ்டர் இஸ் அ குட் டு கோ பிளேஸ் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பிளேஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஜங்ஷன்னு சொல்லலாம். ஸோ இப்போது இந்த பிளேஸில் இருந்து கோல்டன் டெம்பிள் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ஃபியூ மீட்டர்ஸ் வாக்கவேல இருக்குது. அதே மாதிரி ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் நடந்த அந்த ஒரு மெமோரியலும் வந்து ஃபியூ மீட்டர்ஸ் வாக்கவேல இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் அப்போ வந்து சேகரித்த பொருள்களை எல்லாம் வந்து ஒரு பார்ட்டிஷன் மியூசியமாக வச்சுருக்காங்க. அதுவும் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட் பிளேஸ்லேருந்து ஃபியூ மீட்டர்ஸ் அவேல இருக்குது. ஸோ மெயின்லி இந்த ஸ்ட்ரீட் வாக்குங்கிறது வந்து அம்ரிஸ்டருடைய அந்த ஆம்பியன்ஸ், ஸோ அதை நம்ம வந்து வர்ச்சுவலாக எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வந்து இந்த ஸ்ட்ரீட் வாக். ஸோ அந்த மக்கள் வந்து அந்த தலையில் வந்து அந்த கேப் போட்டுட்டு, ஏன்னா கோல்டன் டெம்பிள்ங்கிறது வந்து பீப்புள் ஷுட் கவர் தேர் ஹேர்ஸ். ஸோ அதை வந்து அந்த சடங்கை கடைப்பிடித்து அந்த மக்கள் கோல்டன் டெம்பிள் போகிறதுக்காக தலையில் அந்த கேப் போட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இங்கே மோஸ்ட்டாக பீப்புள் வந்து அந்த கோல்டன் டெம்பிள் போகிறதுக்காக தான் வந்து ஃபேமிலிஸோட வந்து ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ கோல்டன் டெம்பிள் போகக்கூடிய வழியில் நம்ம ஏதாவது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா வந்து அங்கே இந்த மாதிரி வந்து நிறையா வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்ம வந்து பொறுமையாக நம்மளோட அந்த விண்டோ ஷாப்பிங், அது மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளேசஸை விசிட் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணலாம். ஸோ இந்த சிட்டி யார் பில்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து மகாராஜா ரஞ்சித் சிங் அப்படிங்கிறவர் வந்து இந்த சிட்டியோட ஒரு ஒன் ஆஃப் த பில்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய பீரியடில் தான் வந்து இந்த சிட்டி வந்து டெவலப் ஆகிருக்குது. லேட்டர் வந்து பிரிட்டிஷ் வந்து இந்த அம்ரிஸ்டர் அனெக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சிட்டியை சுற்றி வந்து நிறைய வால்ஸ் வந்து பிரிட்டிஷால் எழுப்பப்பட்டது. ஏன்னா வந்து இது ஒரு பார்டர் பிளேஸ் அப்படிங்கிறதுனால பிரிட்டிஷ் வந்து இது ரொம்ப ப்ரொடெக்டடாக வந்து அம்ரிஸ்டர் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு ஹோலி பிளேஸ் அப்படிங்கிறதுனாலையும் இன்றைக்கி வரைக்கும் வந்து இந்த பிளேஸுங்கிறது வந்து கவர்மெண்ட்டால் வந்து ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஸ்ட்ரீட்டுடைய எல்லா கார்னர்லேயும் இந்த மாதிரி நுழைவு வாயில்கள் வந்து இருக்கும். அது டிஃப்ரெண்ட் பீரியடில் வந்து டிஃப்ரெண்ட் ரூலர்ஸால் வந்து கட்டப்பட்ட நுழைவு வாயில்கள். பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய பழைய ஒரு ட்ரெடிஷ்னல் பில்டிங்ஸ். இந்த சிட்டியோடைய பியூட்டி என்ன அப்படின்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே லெவல் ஆஃப் ஆர்கிடெக்சரில், கிட்டத்தட்ட ஒரு சிமிலர் பெயிண்டிங்ஸில் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் அந்த கோல்டன் டெம்பிளை நெருங்கிட்டோம். அந்த கோல்டன் டெம்பிள் போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய லைக் ஷாப்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது. மார்னிங் வந்து கோல்டன் டெம்பிளுக்கு போனவங்க
கோல்டன் டெம்பிள்லேருந்து வெளியில் வரக்கூடியதை பார்க்குறோம். அண்டு கோல்டன் டெம்பிளுக்கு புதுசாக போகக்கூடியவங்களும் போகிறாங்க. இது அங்கே கொடுக்கக்கூடிய ஒரு பிரசாதம். த கேட்ஸ் சரௌண்டிங் த அம்ரீஸ்டர். ஸோ இப்போ நம்ம ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் நடந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். 1913 ஏப்ரலில் தான் வந்து இந்த பகுதியில் வந்து ஜெனரல் டயருங்கிற ஒரு ஆஃபீஸரால் ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இறந்துருக்குறாங்க. அதனுடைய புல்லட்ஸ் தொலைச்ச அந்த மார்க்ஸ், அது மாதிரி பகத்சிங் எடுத்த ஒரு ஓத் எல்லாமே வந்து ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் நடந்த இடத்துல வந்து மெமோரியலாக வந்து இருக்குது. ஸோ அதில் இறந்தவர்களுடைய சில உருவங்கள் பதிக்கப்பட்ட ஒரு கல் வந்து அங்கே வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி